ஜென்ரலாக வந்துட்டு எக்ஸ் எடுத்துக்கணும், எக்ஸை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும் ஒரு டேயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மார்னிங் வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்பவே சில பேர் இன்க்ளூட் பண்ணுறவங்க இருக்காங்க, சில பேர் அதுவே தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த ரைட் வே டு டேக் எக்ஸ்? எனி டைம் யூ கேன் டேக் எக்ஸ். நீங்க பிரேக்ஃபாஸ்டாவே சாப்பிடுங்க. ஓகே, பட் அது வந்துட்டு டாக்ஸின்ஸாக மாறி பாடியில் ஸ்டோர் ஆகும். டெஃபினெட்லி நாட். வை ஸோ எக்ஸ் ஆர் எக்ஸ். எக்ஸில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது, நிறையா ஃபேட்ஸ் இருக்குது, குட் ஃபேட்ஸ் இருக்குது. ஸோ எக் யோக்கை ரிமூவ் பண்ணி சாப்பிடவும் வேண்டாம், எக் யோக்கோடையே சாப்பிடுங்க. எவ்வளோ சாப்பிட போகிறீங்க, உங்களோட ப்ரோட்டீன் நீடுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கணும். ஸோ ஜெண்டர்னு கூட சொல்ல முடியாது, உங்கள் ப்ரோட்டீனுக்கு ஒரு நாளைக்கான ப்ரோட்டீன் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி அந்த எக்கோட குவான்டிட்டியை நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 2லேருந்து 3 ஃபுல் எக் சாப்பிடலாம். அதுக்கு மேலே சாப்பிடணும்னா அது ஒயிட்டாக எடுத்துக்கிட்டோன்னா பெட்டர். பட் அதை தாண்டி எப்படி வேணாலும் அதை மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாமே தவிர இப்போதான் சாப்பிடணும், இப்போ சாப்பிடவே கூடாது. வெஜ் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் இது எக்ஸ் ப்ரோட்டீன் வேணா சொல்லலாம். எக் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் வெஜிடேரியன்னா அப்படி ஒன்றும் இல்லை. ப்ரோட்டீன் ஆல்டர்னேட்டிவ் நிறைய இருக்கு. ஓகே, ப்ரோட்டீன் ஆல்டர்னேட்டிவ். யா, ஸோ லைக் சாய் சங்க்ஸ் இருக்கு, சாய் டோஃபு இருக்கு, பீனட்ஸ் இருக்கு, கர்ட் இருக்கு. இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ப்ரோட்டீன் ஸ்டஃப் சொல்லிட்டே போகலாம். டால்ஸ் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து அதாவது லெக்யூம்ஸ், லென்டில்ஸ், அதாவது பயறு, இது எல்லாத்தையும் வந்து ப்ரோட்டீன் சோர்ஸா கார்போஹைட்ரேட் சோர்ஸான்னு சொல்ற அளவுக்கு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அதில் ப்ரோட்டீன் இருக்கு, பட் ஈக்குவலண்டா கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கு. அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு கன்சியூம் பண்ணிக்கலாம். எப்போவுமே ப்ரோட்டீன் அப்படின்னும் போது வெஜிடேரியன்ஸுக்கு வந்து காம்பினேஷன்ஸ்லாம் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து கம்ப்ளீட்டாக அமைனோ ஆசிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ பொதுவாக ஒரு ப்ரோட்டீன் அப்படின்னா எல்லா வகையான எசென்ஷியல் அமைனோ ஆசிடும் இருந்தால் அது வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. நான் வெஜிடேரியன் சோர்ஸ்லேயே எக்கு மட்டும்தான் கம்ப்ளீட் ப்ரோட்டீன். ஸோ எக்கில் எல்லா அமைனோ ஆசிடும் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். ஃபிஷ், எக், சிக்கன்லேயும் கிடைக்கிது, பட் அந்த கம்ப்ளீட் பயோ அவைலபிலிட்டி வந்து மற்றதில் இதை விட கொஞ்சம் கம்மி தான். ஸோ வெஜிடேரியன் சோர்ஸ் எடுத்துக்கும் போது ஒரே ஒரு ஃபுட், இப்போ நீங்கள் அரிசி மட்டும் எடுத்துக்கிட்டீங்க, அதாவது ரைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலேயும் ப்ரோட்டீன் இருக்குது, பட் அதில் எல்லா 9 அமினோ ஆசிட்ஸும் இருக்காது, எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் இருக்காது. ஸோ என்ன ஆகும், அப்போ நீங்கள் ரைஸ் அண்ட் தால் ரெண்டும் கம்பைன் பண்ணி எடுக்கிற போது இதில் இருக்கிறது அதில் இருக்காது, அதில் இருக்கிறது இதில் இருக்காது, ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிடும் கிடச்சிடுது. ஸோ அப்போ அது பாடி வந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கரெக்டாக மிக்ஸ் மேட்ச் பண்ணோனாலே பாடிக்கு தேவையான ப்ராப்பரான ப்ரோட்டீன் சோர்ஸை வெஜிடேரியன்லேருந்து எடுத்துக்கலாம்.